இது வரைக்கும் எந்த வீடியோலையும் சொல்லாத என்னோட காக்கடைல் ப்ரீடிங் சீக்ரெட்டை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக எல்லா காக்கடைல் ப்ரீடரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் காக்கடைலை ப்ரீட் பண்ணுவாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தர் ஒரு ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஸ்டைல் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுதான் அவங்களோட ஃபார்மோட சீக்ரெட்டு. என்னோட காக்கடைல் பேர் எல்லாமே மோல்டிங் முடிஞ்சு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. இந்த டைமில் தான் நான் ப்ரீடிங் மெத்தட்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவேன். டோட்டலாக வந்து 30 டேஸ் வந்து சைக்கிள் நடக்கும். அந்த 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ் மட்டும் மேல் பேர்டை வந்து ஃபீமேல் பேர்டு கூட இருந்து தனியாக பிரித்து வேற ஒரு கேஜில் வந்து செப்பரேட்டாக போட்டுருவேன். டோட்டலாக வந்து இந்த சீசனில் வந்து 16 பேர் வந்து ப்ரீடிங் போடலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைடு கலெக்ஷன்ஸ் வந்து தனியாகவும், நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ஃபேஸு கிரேன்னு சொல்லிட்டு அது வந்து தனியாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜில் வந்து செப்பரேட்டாக போட்டிருக்கேன். கேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3x2 ஒரு கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர்டு போட்டிருக்கேன். டோட்டலாக வந்து 2 கேஜி அப்படின்னும் போது 16 பேர்டு. அந்த 15 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் அந்த மேல் பேர்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பேர்டு கூட வந்து ஒரே கேஜில் வந்து ஒரு 15 டேஸ் வந்து விடும்போது அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த 30 டேஸ் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காக்கடையில் வந்து நம்ம பேர் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கிற ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ப்ரீடிங் மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா காக்கடைல் என்னோட பஜ்ஜீஸ்க்கு வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.